டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்கள், டாக்டர் ஸ்ரீ கே புலவேந்திரன் அவர்கள், டாக்டர் தேவேந்திரன், டாக்டர் சின்னையா நாயுடு மற்றும் அவருடைய துணைவியார் டாக்டர் ஜோபினா நாயுடு மற்றும் அவருடைய மலேசியா இந்து சங்கம் பினாங்கு மாநில பேரவையின் தலைவர் திருவாளர் தர்மன் அவர்கள் மற்றும் அவரோட வைஸ் சேர்மன் திருவாளர் சத்யசீலன் அவர்கள். அடுத்ததாக நம்மளோட மிக முக்கியமான ஆதரவு கொடுத்த திருவாளர் ரமேஷ் மற்றும் அவரோட துணைவியார் திருமதி செல்வி அவர்கள் மற்றும் அவரோட நண்பர்கள் மிஸ்டர் தினேஷ் மற்றும் மிஸ்டர் தேவதாஸ் அவர்களுக்கு. அடுத்ததாக நம்மளோட எப்பயும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நம்மளோட மெயின் சப்போர்ட்டர்ஸ், அதாவது உணவு வரையும் சரி நம்மளோட பொருட்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பிஎம் இந்து சங்கம் மிக சிறப்பாக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக மீண்டும் நம்மளோட ஆதரவு, உங்களோட ஆதரவு நம்ம தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது தான் நம்மளோட அடியனோட வேண்டுகோள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த திட்டங்கள் இருக்கின்றது. ஜூ தமிழ் பள்ளிக்கு ரமேஷ் வந்து ஒரு திட்டம், சிறப்பான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு கணினி மையம், அதாவது ஒரு 10 கம்ப்யூட்டர் நம்ம வந்து அங்கே இலவசமாக நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம். அதே நேரத்தில் டாக்டர் தேவேந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரஸ்வதி பூஜை அன்று பிஎம் வட்டாரத்தில் இருக்கின்ற 4 பள்ளிக்கும் அவர் வந்து ஸ்கூல் பேக் அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற எசென்ஷியல்ஸ்லாம் அவர் வந்து வருஷம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு தேவாரம் கற்றுக் கொடுக்கின்ற சென்டர்கள், அதாவது தேவார சென்டர்கள் வந்து நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் நிலையம் திரு எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜி குமார் அவர்கள் இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் ஆசிரியர் மிஸ்டர் பாலச்சந்தர் அவர்கள் நம்ம கூட இருக்கின்றார். ஒரு விஷயம் நான் சொல்லணும், நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க போல 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவர் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்பாரு, மிஸ்டர் பாலச்சந்தர் எப்படி ஒழுங்கா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் சிதம்பரேசன் மிஸ்டர் மணிவண்ணன் அவர்கள் எனக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி கேட்டுருவாரு, இது எப்படி சிறப்பாக ஓடிட்டு இருக்கா ஜான், இந்த விஷயத்தில் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்பாரு. மிஸ்டர் ரமேஷும் அது விடாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் செய்யறேனோ இல்லையோ அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ எனக்கு உண்மையிலே நான் சொன்னேன்ல, நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உட்காந்து தான் இருக்கேன். எல்லா வேலையும் மிஸ்டர் சத்யசீலன், கேசவன், ரூபின்றது இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானே சொந்தத்தில் யோசிப்பேன், நம்மளுக்கு இந்த மாதிரி உதவிகள் நம்மளுக்கு இருக்கின்றது, நம்ம இன்னும் மேலே கொண்டு போவோம். அதுதான் இன்னும் மேலே கொண்டு போவோம். நாங்கள் எங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கணும். அதாவது அடுத்தடுத்த வருஷம் நம்ம மாணவிகளை அதிகரிக்கணும். நம்ம செக்ரட்டரி அவர் அதான் கேட்டார், கேசவன் அதான் கேட்டார், மாணவிகளை கொஞ்சம் அதிகரித்து கொடுங்க. Okay, camera. 1, 2, 3. One more. 1, 2, 3. Another one. 1, 2, 3. Okay, camera. Camera. 1, 2, 3.
camera. Camera. 1, 2, 3. Nilantika Veeraraj. Nilantika Veeraraj. Darwin. 1, 2, 3. Tarun. Tarun. Vichitra. Ramesh. Camera. 1, 2, தொடர்ந்து 3. Babisha. Okay, 1, 2, 3. Shashwin. இறுதியாக ஜாஸ்வின். Okay, 1, 2, 3. Okay. 10 பேர் இருக்காங்களா? Okay, another one. 1, 2, 3. மாணவர்களே, யார் இன்னும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவில்லையோ நீங்க தாராளமா மேடைக்கு வந்து உங்களோட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். வரிசையாக அமைதியாக வாங்க. ஒரு ஒருத்தரா வந்து உங்களோட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களே, யார் இன்னும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவில்லையோ நீங்க தாராளமா மேடைக்கு வந்து உங்களோட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். வரிசையாக அமைதியாக வாங்க. ஒரு ஒருத்தரா வந்து உங்களோட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ தேவ மருத்துவ முனீஸ்வர ஆலய தலைவர் திரு ரமேஷ், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் மரியாதையுடனும் மற்றும் மகிழ்ச்சியுடன் புக்கிட் மெர்தாஜா இந்து சங்க சார்பில் நிகழ்ச்சி குழுவின் சார்பிலும் வரவேற்கிறேன். இந்த விளம்பரச் செய்தியை கொண்டு வரும் நிறுவனம் தபிதா டெய்லரிங். புகழ்பெற்ற சுங்கைப்பட்டாணியில் தற்போது இயங்கி வரும் தபிதா டெய்லரிங். தபிதா ஆஃப்ஷோர் இப்பொழுது வேலைவாய்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஏஷியன் வெளிச்சம் சுட்டிகள் தமிழ் பள்ளி மாணவருக்கான பாடல் திறன் போட்டி விரைவில் நடைபெற உள்ளது. வரும் ஜூலை 12ஆம் தேதி ஆடிஷன் சுங்கைப்பட்டாணியில் நடைபெறுகிறது. உங்களுக்காக ரெப்போர்ட்டர்ஸ் டிவியிலிருந்து செல்வம் சடையன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.